கருப்புங்கிற உன்னை நல்லாவே ஏமாத்திருக்கா. கெட்டிக்கார பொண்ணு. தம்பிக்கு வேலை போச்சுன்னு கவலைப்படாம அவளை புகழ்றியா நீ? இந்த வேலை போனா போட்டு விடுறா, வேற வேலை கிடைக்கும். கிடைக்கும் கிடைக்கும். வேலை கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் நினைச்சிட்டியா நீ? எல்லாத்துக்கும் காரணம் அவதான். அவ மட்டும் என் கண்ணுல படட்டும், பாத்துக்கிறேன். டேய், அவளை என்கிட்ட கொண்டு வந்து விடுறா. அந்த திமிர் பிடிச்ச கழுதியை 4 சாத்து சாத்துறேன். என்னக்கா நீ ஒரேடியா அவளை திட்டுற? எவ்வளவு புத்திசாலித்தனமா என்ன ஏமாத்திருக்கா இல்லக்கா? மாறிட்டா மாறிட்டா, உடனே கட்சி மாறிட்டா. இந்த காலத்துல வாலிப பசங்களே நம்ப கூடாதுப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. சரி சரி, வா சாப்பாடு போடுறேன். அக்கா, என்னக்கா கண்ணு தெரியாது, நீ ஏக்கா இப்படி கஷ்டப்படணும்? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, வா. வேண்டாக்கா, நான் ஒரு டாக்ஸி டிரைவர் வேலைக்கு சொல்லியிருந்தேன். அது என்னாச்சுன்னு பாத்துட்டு வரேன், வந்து சாப்பிடுறேன். உட்காருக்கா. வரேன். சிவகுருநாதன் சார், நீங்களும் திருச்சியை விட்டு மெட்ராஸ்ல வந்து செட்டில் ஆயிட வேண்டியது தானே? செட்டில் ஆயிடுவேன். நிலபலங்கள்லாம் திருச்சியில இருக்கு. ஓஹோ. வியாபாரம் விவசாயத்தை எல்லாம் நான் தான் கவனிச்சுக்கிறேன். இங்க இருக்கிற ஃபேக்டரிய பையன் கவனிச்சுக்கிறான். அவனுக்காகத்தான் 2 லட்சம் ரூபாய் பணம் எடுத்துட்டு போறேன். காலம் கெட்டு கிடக்கு, பார்த்து பந்தோபஸ்தா போங்க. சந்தோஷம். நீங்க திருச்சிக்கு வந்தா நம்ம வீட்டுக்கு அவசியம் வரணும். கண்டிப்பா வர்றேன். வர்றேன். டாக்ஸி டாக்ஸி, என்ன நிக்காமே போறான்? ரொம்ப சம்பாதிச்சுட்டான் போல இருக்கு. சார், எங்க போகணும்? நானா போனம் பாக்கம். நானும் அந்த பக்கம் தான் போறேன் சார். என் கார்ல இருக்கீங்க, இறக்கி விட்டுறேன். அடாடாடாடாடா, இப்படியும் ஒரு மனுஷனா? புத்தர் மறுபடியும் பிறந்து வந்துட்டாரா? என்ன கருணை! உங்களுக்கு ரொம்ப பெருசு மனசு. வாங்க, பின்னாடி இருக்கீங்க. பின்னாடினா டிக்கி இல்லையா? இல்ல சார், பேக் சீட்ல. உங்களை நம்பித்தான் ஏறுறேன். ஒட்டி நிறைய பணம் வச்சிருக்கேன், 10 வருஷம் கொண்டு விடுங்க. ஆமா, பெட்ரோல் பங்குல பெட்ரோல் தான் போடுவாங்க, ஆலயமா போடுவாங்க. என்னமோ பொது கூட்டத்துக்கு வர்ற மாதிரி பொது பொதுன்னு வர்றாங்க. இவனுங்கெல்லாம் ஆறு பார்ட்னர்ஸ். எதுல? போக போக தெரியும். உட்காருங்கடா. இல்லையா என்னடா போதும், படுக்க வைக்காதீங்க. என்னடா இது? என்ன காலத்துக்கு வெளியில போடுறீங்க? இல்ல என்னடா அமுக்காதீங்க. இதெல்லாம் இங்க வேற இடிக்குது. என்ன தெரியுமா? இது கூட தெரியாமையா வச்சிருக்கிற? துப்பாக்கி எதுக்குடா? சுடுறதுக்கு. அட அறிவட்ட முண்டம், துப்பாக்கி சுடுறதுக்கு இல்லாம பின்ன சொரியறதுக்கா? இப்ப இது எதுக்குடா? உன்னை சுட்டு போட்டு பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போறோம். பணத்தை கொள்ளையடி, ஆனா ரசீதை கொடுத்துரு. ஏன்னா நான் இன்கம் டாக்ஸுக்கு கணக்கு காட்டுறவன். ஊரை தாண்டி வா, தர்றேன். அவரை விட்டுட்டு உன்னை பிடிக்க சொல்றியா? யாரா நீ? அட அறிவட்ட முண்டம், பார்த்தா தெரியல? என்ன காப்பாத்த வந்த ஹீரோ. இந்தாப்பா, சீக்கிரம் செய்ய வேண்டியதை செஞ்சு ஜல்லாஸ்பத்திரிக்கு அனுப்பு. அடி வாங்குறதுக்குன்னு அலையிறானுங்க. கொடுங்கடா. ஏற்கனவே ஆடினது போதாதுன்னு இப்ப வேற ருத்ரதாண்டவம் ஆட வச்சுட்டீங்களா? புதுசா வந்த பயல்கள்லாம் பயங்கரமா அடிக்கிறாங்களே. பழைய பயல்களை எல்லாம் விரட்டிடுவாங்க போட்டிருக்கு.
பண்ணா உன் பேரை சொல்லி தெருவுல நின்னு எல்லா பணத்தையும் சூற போட்டுருவேன். சரி சார், நீங்க எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு டிரைவர் வேலை போட்டு கொடுங்க. அட அறிவு கட்டவன, இத முதல்ல சொல்லி தொலைக்க கூடாதா? போட்டேன்னு வச்சுக்கோ, என் பையனுக்கு பர்சனல் டிரைவர் நீதான். ஏன் சார், உங்க பையன் ரொம்ப சின்ன பையனா சார்? ஆமா, விரல வாயில வச்சுக்கிட்டு தொட்டில்ல படுத்திருக்கான். யாரா விவரம் புரியாத பையன்? என் பையனுக்கும் உன் வயசுதான். 55 லட்சம் ரூபாய் செலவழிச்சு அம்பத்தூர்ல ஒரு ஃபேக்டரி வச்சு கொடுத்திருக்கேன். வந்துட்டா, ஆயிட்டு 1000 வா. இவன் தான் உங்க மகனா? அட பாவி, வேலை கொடுத்த 5 நிமிஷம் கூட ஆகல, சின்ன முதலாளியே அதுக்குள்ள போய் அவை மேல பேசுறிய. இன்னும் கொஞ்சம் விட்டா மச்சான்னு பேசுவ போல் இருக்க. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் இவன் எனக்கு மச்சான் தான். என்ன சொன்ன? அப்பா அவசரப்படாதீங்க. இவன் தான் என்னோட ஃப்ரெண்ட் ராஜா. நான் அடிக்கடி சொல்ல மாட்டேன், இவன் வீட்டுல தான் காலேஜில் படிக்கும்போது சாப்பிடுவேன்னு. அந்த பிள்ளையா இது? தூக்கத்துல கூட உளருவிய. இந்த புள்ளதான்ப்பா என்ன காப்பாத்துச்சு. வந்து விவரமா சொல்றேன். திருச்சியில இருந்து எவனோ மணி அடிக்கிறான், நிறுத்திட்டு வர்றேன். டேய், கடைசியில பாத்தியா, உங்க வீட்லயே டிரைவரா வந்து சேர்ந்துட்டேன். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்டா. அக்கா கூட உன்னை அடிக்கடி கேட்பாங்க. நான் கூட ஒரு தடவை வீட்டுக்கு வந்திருந்தேன். நீ வீடு மாறி போயிட்டதா சொன்னாங்க. ஆமாண்டா, எத்தனை வருஷம் தான் வாடகை கொடுக்காம இருக்க முடியும்? அது சரி, நீ ஏன் படிச்சு டிரைவர் வேலைக்கு போன? விவரமா சொல்றேன். சரி சரி, உள்ளவா. ஏண்டி ராதா, டைம் ஆச்சுல, பணம் போட்டுட்டு வா. வா பஸ்ல போலாம். பஸ்லயா? நீ பஸ்லயே போறது இல்லன்னு நினைக்கிறேன். அவன் 50 காசு டிக்கெட் வாங்கிட்டு அலையறா. சரி வாடி, லேடிஸ் பஸ்ல போகலாம். லேடிஸ் பஸ்லயா? அதுலயும் கண்டக்டர் ஆம்பளை தான். சரி சரி, இப்ப என்ன பண்றது? கவலைப்படாத, வழக்கம் போல நான் கர்ப்பம் ஆயிடுறேன். கொண்டா குழந்தை. கொஞ்சம் குடி. ஏய், அங்க ஒரு இடிச்ச வாய வராண்டி. சார் சார் சார், ஐயோ வலி, உயிர் போகுதே. என்ன மேடம், ஏன் கார் நிறுத்துனீங்க? சார், அத காலேஜ் பொண்ணு வாயால எப்படி சார் சொல்ல முடியும்? நீ சொல்லேண்டி. சார், she is pregnant. திடீர்னு லேபர் பெயின் வந்துருச்சு. இங்கிலீஷ் என்னடி இங்கிலீஷ்? தமிழ்ல சொல்லேண்டி. சார், எனக்கு பிரசவ வேதனை. ராஜேஸ்வரி நர்சிங் ஹோம்க்கு போகணும். டெலிவரி டைம் 11:30. அந்த பாவி பையன் அம்போட விட்டுட்டு போயிட்டானே. ஏங்க சீக்கிரம் ஏறுங்க, உட்காருங்க. ஏறுங்கடி ஏறுங்கடி. ஐயோ முள்ள, வலி பொறுக்க முடியலையே. படத்தை பார்க்கணுமே. சீக்கிரம் போங்க சார், குழந்தை கார்லயே பிறந்துரும் போல இருக்கே. சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. ஐயோ சீக்கிரம் போங்களே, வலி உயிர் போகுது. ஏண்டி, டிக்கெட் கிடைக்குமா? கிடைக்கலனா பிளாக்ல வாங்கிப்போ. என்னது, பிரசவ ஆஸ்பத்திரியில பிளாக்கா? பாத்தீங்களா சார், இந்தியா ரொம்ப கெட்டு போச்சு. அபார்ஷன் கூட அநியாயமா சார்ஜ் பண்றாங்க. வா வா. நாகராஜா, ஏன்டா லேட்டு? பாவம், வர வழியில ஒரு பிரசவ கேஸ்டா, அதை ஏத்திட்டு வர லேட் ஆயிடுச்சு. அப்படியா? மாட்டிக்கிட்டோண்டி. ஓஹோ, இந்த கேஸா? இது வழக்கமா ராஜேஸ்வரி நர்சிங் ஹோம் தானே போவோம். டிரைவர், நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, நான் கேட்டுக்கிறேன். இருங்க மேடம், கர்ப்பம் கலைஞ்சிட போகுது. இன்னைக்கு உங்க டெலிவரியை நான் பாத்துக்கிறேன். உட்காருங்க. பாவம் குழந்தை காத்துல பறந்துற போது கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ப்ளீஸ் காரை நிறுத்திக்கிங்க, நாங்க இங்கே இறங்கிக்கிறோம். அவசரப்படாதீங்க. இப்படி அவசரப்பட்டீங்கன்னா குறப்பிரசவம் ஆயிடும். ஏண்டா, இவங்களை உனக்கு முன்னாடியே தெரியுமா? நல்லாவே தெரியும். போன வாரம் தானே இவங்களை ராஜேஸ்வரி நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணேன். ஓஹோ, உன் வேலை போறதுக்கு காரணம்னு சொன்னேன் அந்த பொண்ணா? ஆமாண்டா, இவங்களுக்கு வாரம் வாரம் கர்ப்பமாகும். கரெக்டா 11:30 மணிக்கு டெலிவரி ஆயிடும். ஐயோ, என்ன சார் ரூட் மாறி போறீங்க? ஏண்டி, நம்ம எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டோம். கவலைப்படாதீங்க, ஊருக்கு வெளியே ஒரு நல்ல நர்சிங் ஹோம் இருக்கு. அங்க இந்த மாதிரி அவசர பிரசவம் எல்லாம் நல்லா பாப்பாங்க. ஐயோ, ஓடி வாங்க, காப்பாத்துங்க. ஐயோ, ஓடி வாங்க, காப்பாத்து. இருமா, நான் இன்னும் தொட கூட இல்ல, அதுக்குள்ள ஏன் அப்படி அலற? என்ன கெடுத்துட்டீங்கன்னா? எனக்கு மனைவியா வரப்போறவளை தவிர வேற யாரையும் தொட கூட மாட்டேன். மெட்ராஸ் இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தான். அப்படி பொடி நடையா வந்து சேருங்க. வழியில வேர்க்கும். அப்ப உன் குழந்தைய வச்சு அப்படியே மூஞ்ச தொடச்சு வந்து சேரு. பிடி வாடா. சார், கழுத்தை கட்டுங்களேடி. ஐயோ சார், சார். ஐயோ ஐயோ, இப்ப என்னடி பண்றது? ஒண்ணும் தெரியலடி. ஏதாவது லாரி கிரியை பிடிச்சு போக வேண்டியதுதான்.